சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம். சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த குரலை நாங்க கேட்டே திருணுங்கிறது அது நிறைவேறிடுச்சு. சி ஜோசப் விஜய் என்னும் நான். very excite moment today in Tamil Nadu politics நினைக்கிறேன். வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கு, குறிப்பாக தங்களை போன்ற இளைஞர் சமுதாயத்திற்கும் ஒரு வீட்டில் விஜய் இருக்கேன், ஒரு வீட்டில் விஜய் இருக்கிறேங்க ஒரு டயலாக் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் புதுப்பிக்க விட்டது. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய திமுகவிற்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அரசியலில் இனி விஜய் அவர்களை 15 வருடம் 20 வருடத்திற்கு அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் MK ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதியுடன் வந்திருக்கிறேன், அவர்களுடன் கூட்டில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களே, அதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறார் MK ஸ்டாலின். விஜயனுடைய அரசாங்கத்தினுடைய இது என்னது, இது ரிமோட் வந்து ஸ்டாலின் கையில் இருக்கிறது. விஜய் சாரும் வந்து இவங்கள வச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கலாம்ல. அந்த திட்டம் தான் 10ஆம் தேதி அடுத்த மாசம் வந்து ஜூன் மாசம் இவர் போறாரு, விஜய் வந்து டெல்லிக்கு வர போறாரு. டெல்லியில பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்துட்டு, நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு, ஜனாதிபதியை பார்த்துட்டு, துணை ஜனாதிபதியை பார்த்துட்டு தான் வரப்போறாரு. அப்ப தெரியும் என்னங்கிறது. திமுக அரசு நக்கிட்டு போயிருக்காங்க, கஜானா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் சரி செய்வதற்கு 3 மாதம் சமயம் தேவை என்று சொல்லியிருக்கிறார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற, நான் ஒயிட் பேப்பர் தரேன், அந்த ஒயிட் பேப்பர் மூலமாக எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் வரி போட போறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்திற்கு ஒரு புது உணர்ச்சி கொண்டிருக்கிறார். எனக்கு இன்று ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் சின்சியரா பேசினார், டிரான்ஸ்பரண்டா பேசினார். அவருடைய பேச்சு வந்து யாருக்குமே கணிஞ்சு பண்ணாம தெரியல. எனக்கு யாரையும் பார்த்து பயப்படல அப்படிங்கறத தெளிவா சொல்றீங்க. கான்பிடென்ட்டா இருங்க, அதுவே போதுமே. என்னென்ன விஷயங்களில் ரொம்ப தெளிவா மூவ் பண்ணணும். விஜய் அவர்களுக்கு சோதனை காலம் அதிகமாக இருக்கிறது. 3 மாதம் 6 மாதம் ஸ்டாலினே டைம் கொடுத்திருக்காரு. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணவங்க இந்த 6 மாசத்துக்குள்ள விஜயம் தயார் பண்ணிப்பாரு, ஸ்டாலினும் தயார் பண்ணிப்பாங்க. திமுக வந்து தமிழ் வெற்றி கழகத்தை உடைக்க பார்க்கும். அந்த வெள்ளை அறிக்கை வந்ததுன்னா அந்த வெள்ளை அறிக்கை இன்னும் 1 மாசத்துல கொடுத்துருவாரு. சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு. சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாருன்னா. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஆள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்குரிய அரசியல் அப்டேட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்ல கலாட்டா தான், ஒரே கலாட்டா தான், எப்பயுமே கலாட்டா தான் சார். சார், இன்னைக்கு மக்கள் எல்லாரும் நினைச்ச அந்த விஷயம் நடந்திருக்கு. எல்லாரும் கேட்க, அந்த குரலை நாங்க கேட்கணும். சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த குரலை நாங்க கேட்டே திருணுங்கிறது அது நிறைவேறிடுச்சு. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? very excite moment today in Tamil Nadu politics நினைக்கிறேன். வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கு, குறிப்பாக தங்களை போன்ற இளைஞர் சமுதாயத்திற்கும் ஒரு வீட்டுல விஜய் இருக்கேன், ஒரு வீட்டுல விஜய் இருக்கிறேங்க ஒரு டயலாக் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் புதுப்பிக்க விட்டது. போதாத குறைக்கு அவர் இன்று கொடுத்த அறிக்கைகள், பேச்சுக்கள், ஒயிட் பேப்பர் சொல்லுவதெல்லாம் திமுகவிற்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அரசியலில் இனி விஜய் அவர்களை 15 வருடம் 20 வருடத்திற்கு அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் MK ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதியுடன் வந்திருக்கிறேன், அவர்களுடன் கூட்டில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களே, அதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறார் MK ஸ்டாலின். திமுகவிலிருந்து இருக்கக்கூடிய 30-35 MLAக்கள் வந்த பிறகு இந்த காங்கிரஸை கழட்டி விட்டுருவாரு. விசிக கம்யூனிஸ்ட் இரண்டையும் கழட்டி விட்டுருவார் விஜய். விஜயை நான் பார்க்கிறேன் அகில இந்திய அளவில் நரேந்திர மோடிக்கு ஈக்குவலாக பார்க்கிறேன், அடல் பிகாரி வாஜ்பாய், PV நரசிம்மராவுக்கு ஈக்குவலாக பார்க்கிறேன். காரணம், டைட் ரோப் வாக்கிங் செய்கிறார். அதன் மூலமாக விஜய்க்கு நல்ல பெயர் இருக்கிறது. இந்த அரசாங்கம், விஜயனுடைய அரசாங்கத்தினுடைய இது என்னது, இது ரிமோட் வந்து ஸ்டாலின் கையில் இருக்கிறது. சார், நீங்க இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க,
விஜய் வச்சு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அதே போல விஜய் சாரும் வந்து இவங்கள வச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கலாம்ல. அந்த திட்டம் தான் 10ஆம் தேதி அடுத்த மாசம் வந்து ஜூன் மாசம் இவர் போறாரு. விஜய் வந்து டெல்லிக்கு வர போறாரு. டெல்லியில பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்துட்டு, நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு, ஜனாதிபதியை பார்த்துட்டு, துணை ஜனாதிபதியை பார்த்துட்டு தான் வரப்போறாரு. அப்ப தெரியும் என்னங்கிறது. காரணம் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பைனான்சியல் டிஃபிகல்டிஸ், பைனான்சியல் ப்ராப்ளம் திமுக அரசு நக்கிட்டு போயிருக்காங்க, கஜானா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் சரி செய்வதற்கு 3 மாதம் சமயம் தேவை என்று சொல்லியிருக்கிறார். நான் ஒயிட் பேப்பர் தரேன், அந்த ஒயிட் பேப்பர் மூலமாக எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் வரி போட போறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்திற்கு ஒரு புது உணர்ச்சி கொண்டிருக்கிறார். விஜயோட பேச்சு என்பது அவருடைய முதிர்ச்சியை காண்பித்தது. எனக்கு நான் 45 வருடங்கள் தமிழகத்தை பற்றி டெல்லியில் இருந்து ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதாவிடம் பழகிய பிறகு எனக்கு இன்று ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் சின்சியரா பேசினார், டிரான்ஸ்பரண்டா பேசினார். அவருடைய பேச்சு வந்து யாருக்குமே கணிஞ்சு பண்ணாம தெரியல. எனக்கு யாரையும் பார்த்து பயப்படல அப்படிங்கறத தெளிவா சொல்றீங்க. யாரையும் பார்த்து அவர் பயப்படல, கான்பிடென்டா இருங்க, அதுவே போதுமே. காரணம் என்ன கேட்டால், அவருக்கு இருந்த கான்பிடன்ஸ் தான் மீதி பேருக்கு இருக்கும் இல்லையா? அவருக்கு கான்பிடன்ஸ், அவர் பக்கத்துல ராகுல் காந்தி வச்சுன்னு சொன்னாலும் சரி, வச்சு காமிச்சாலும் சரி, அவர் தனக்கு வந்து ஒரு அறிமுகமான ஒரு பெயரை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக தமிழகத்திற்கு, பொதுமக்களுக்கு போதை இல்லாத தமிழகத்தை காப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கண்ணுவார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. இனிமேல் தமிழ்நாட்டு போலீஸ் எல்லாம் பாருங்க, ஒரு 3 மாசத்துக்கு நல்ல கண்ணி காமிப்பாரு. சார், 3 கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கிறார். 200 யூனிட் கரண்ட் கொடுக்கறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும், பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிரடியாக எடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. போதை அந்ததுக்கான தமிழகத்துல போதையே இருக்காது, போதைக்கு வந்து நான் வந்து பெரிய அளவுல நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற 3 கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதை பத்தி சொல்லுங்களேன் சார். அவருடைய ஒரு தேர்தல் அறிக்கையை தான் அவர் குறிப்பிட்டு செய்திருக்கிறார். கூட இந்த 3ம் அதிகாரிகள் மூலமாக அடுத்த 1 வாரத்திற்குள் அமல்படுத்த வேண்டும் என்பது முதலமைச்சருடைய கட்டளை. காரணம், பொதுமக்களுக்கு உறுதிமொழி கொடுப்பதற்கு இன்று முதல் தலைமைச் செயலாளர், சீஃப் செக்ரட்டரியும், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் இனி கட்டுப்பட்டு வருவார்கள். மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் மாதிரி இருக்காது. உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் இனி சண்டையாக இருக்கும். ஜெனரேஷன் சேஞ்ச், தலைமுறைகள் மாறுகின்றன என்பதை நான் தமிழகத்தில் பார்க்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க, ரிமோட் கண்ட்ரோல் வந்து டிஎம்கே கிட்ட இருக்கு அப்படிங்கறத, அதுக்கு பதிலடியும் கொடுக்கறதுக்கு விஜய் அவர்கள் எடுத்து காமிக்கிறீங்க சார். அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு விஜய் அவர்கள் ரெடியா இருப்பாரு. எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப தெளிவா மூவ் பண்ணணும், இந்த காய்களை இப்படித்தான் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கும்ல சார், அந்த மாதிரியான விஷயங்கள்ல விஜய் அவர்கள், அதாவது நம்மளோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப தெளிவா காய் நகர்த்தணும், நம்ம மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா என்னென்ன விஷயத்துல அவர் ரொம்ப உஷாரா இருக்கணும், அதாவது எச்சரிக்கையாக இருக்கணும். விஜய் அவர்களுக்கு சோதனை காலம் அதிகமாக இருக்கிறது. அவர் எங்கிருந்தெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் விஜயனுடைய அரசாங்கத்தை எந்த சமயமும் கழுக்க பார்க்கும். குறிப்பாக ரெட் ஜெயண்ட் வர்சஸ் விஜய் என்று வந்து நிற்கும். அதிலிருந்து அவர் தப்ப வேண்டும். சினிமா ரீதியில் அவருக்கு இன்னல்களை கொடுப்பார்கள், அதிலிருந்து அவர் தப்ப வேண்டும். இன்னும் பச்சையாக சொல்ல போனால், வரக்கூடிய நாட்களில் 3 மாதம் 6 மாதம் ஸ்டாலினே டைம் கொடுத்திருக்காரு. 6 மாசம் கொடுத்திருக்காரு சார். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணும்போது, இந்த 6 மாசத்துக்குள்ள விஜயம் தயார் பண்ணிப்பாரு, ஸ்டாலினும் தயார் பண்ணிப்பாங்க. ரெண்டும் அந்த ரயில் பற்றி மாதிரி போகும், அந்த ரயில் தண்டவாளம் மாதிரி போகும், பேரலா போகும். திமுக மனசுல என்ன இருக்குன்னா, விவசாயிகள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், பஸ் நிறுத்துறது, பெட்ரோல் பங்க்ல கலெக்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா இருக்கும். சட்டசபையில கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அப்போசிஷன் விஜய்க்கு இருக்குது தமிழ்நாட்டுல. 116 பேர் இவங்கிட்ட இருந்தா 116 பேர் அங்கேயும் இருக்காங்க. ஆமா ஆமா. அதுல அவங்க ரொம்ப உஜாரா இருக்கணும். திமுக வந்து தமிழ் வெற்றி கழகத்தை உடைக்க பார்க்கும், அதே மாதிரி திமுகவை உடைக்க விஜய் பார்ப்பார். இதெல்லாம் ஒரு எளிதாக நடக்க முடியாது. 6 மாத காலம் தேவை. எல்லாத்த விட பைனான்சியல் பாலிசி வந்து விஜய் சரியா பண்ணலன்னா, விஜய்க்கு எதிர்காலத்தில் ஒரு அழுக்கு கருப்பு புள்ளி வரும். அதையெல்லாம் அவர் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். பிஸ்கல் டெபிசிட் தான் ரொம்ப இருக்குங்கம்மா. தமிழகத்திற்கு பிரதமர் நான் 10 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு 5 வருஷத்துல, ஓப்பனாவே சொன்னார். அது தவிர அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்ல இருந்து 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 13 லட்சம் கோடி போயிட்ட அப்புறம் எங்க போச்சு அந்த பணத்தை எல்லாம்?
அந்த வெள்ளை அறிக்கையில வருமோ இல்லையா அது? கண்டிப்பா அதுக்காக தானே சார் வெள்ளை பேப்பர் கொடுக்குறாரு. அந்த வெள்ளை அறிக்கை வந்ததுன்னா அந்த வெள்ளை அறிக்கை இன்னும் 1 மாசத்துல கொடுத்துருவாரு. சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு. சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாருன்னா திமுக பேசுறது கஷ்டமா இருக்கும். அந்த சட்டசபையில அவர் கொடுக்கும் பொழுது எந்தெந்த ஏரியால டிஎம்கே ஃபெயில் ஆச்சுங்கிறத சொல்லுவாரு. அப்போ பிரதமர் சந்தித்த பிறகு அந்த வெள்ளை அறிக்கை வந்ததுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பிக்ஸ் பண்ணும், நெருக்கத்தில் கொண்டு வந்து விடும். தென்னரசு தங்கம் தென்னரசு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவர் தலைமையிலோ பழனிவேல் தியாகராஜன் தோத்து போயிட்டாரு. அவர் என்ன நிதி அமைச்சராக இருந்தபோது செஞ்சாரோ, எங்கெங்க ஒரு லூப் ஹோல்ஸ் இருந்தோ, எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருந்தோ அதெல்லாம் கண்டுபிடிப்பாரு. இது பொருளாதார ரீதியாக. சட்ட ரீதியாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சில விஷயங்களை போலீசார் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப ஒரு போலீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 5-6 டிவிஷன் இருக்கு போலீஸ் உள்ள, அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த அதிகாரிகளை பார்க்கும் பொழுது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கும் ஒரு வித்தியாசத்தை டிஃபரன்ஸை சொல்லி கொடுப்பாங்க. உளவுத்துறை தனி, குற்றத்துறை தனி, லா அண்ட் ஆர்டர் தனி, என்ற விஜிலன்ஸ் தனி என்றெல்லாம் இருக்கிறது போலீஸ்ல. அதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னு பண்ணாருன்னா இன்னும் ஜோராக இருக்கும். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின், முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த அவையில் இல்லாவிட்டாலும் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் முதலமைச்சராக இருந்தவர். ஆக விஜய் அவர்கள் 2 முன்னாள் முதலமைச்சர்களை சட்டசபையில் சந்திக்க நேரிடும். அவங்களாம் கேள்வி கேட்டாலும் பயப்படணும், ஜாக்கிரதையா இருக்கணும், என்ன படிக்கணும். இன்னைக்கு ஓத் டேக்கிங் போது படிச்சாரு பாருங்க, மொட்டு பண்ணி மெமரி பண்ணி சினிமா டைரக்ட் மாதிரி படிச்சாரு. அதான் கவர்னர் சொன்னாரு, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னாரு. அவர் கடவுள் மீது நான் நம்பிக்கையான எடுத்துக்கிறேன். ஒரு டீவியேஷன் ஃப்ரம் திராவிடியன் மூவ்மெண்ட் நான் பாக்குறேன். இதெல்லாம் தான் ஒரு பிளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்டா நான் பாக்குறேமா. இதற்கப்புறம் நாளையில் இருந்து நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் புதுசா பார்ப்பாங்க. மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து உள்ள கூப்பிட்டுருக்காங்க சார். மக்களோட விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய, மக்கள் கேட்ட கோரிக்கைகள் மக்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களோட வேலை. இதற்கப்புறம் அரசியல் களம் என்ன மாதிரி மாறும் சார்? எந்தெந்த இடங்கள்ல விறுவிறுப்பா இருக்கும்? தேன் நிலவு என்பது 3 மாதத்திற்கு மேல் இருக்காது. எஸ்பெஷலி இந்த சோசியல் மீடியால எல்லாம் நெகட்டிவ் எல்லாம் வரும், பாசிட்டிவ் வரும். இந்த டெலிபோன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மீம்ஸ், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதெல்லாம் வரும். அதுல என்னென்ன வரலாம் ஒரு ஸ்டடி பண்ணணும். விஜய்க்கு நல்ல அறிவுரை கொடுவதற்கு ஆட்கள், ஏஜென்சி இருக்குது, எல்லாமே பண்றாங்க. இருந்தாலும் அவருடைய நுணுக்கங்களை எல்லாம் பல அரசியல் தலைவர்களை பார்த்தால்தான் அவருக்கு கிடைக்கும். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் பிரதமர்களை எல்லாம் அவர் பார்த்து கற்றுண்டார்னா he will get more clarity. பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்த பிறகு அவருக்கு மனதில் ஒரு புரிதல் வரும். காரணம், பிரதமர் ஒரு 13 வருடம் முதலமைச்சர் குஜராத், 12 வருஷம் டெல்லியில பிரைம் மினிஸ்டர் என்ற சாதாரணமான காரியம் அல்ல. அந்த 25 வருடம் அனுபவம் உள்ள வேண்டும் இவர் பேசினார்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட் சைடு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஒரு காயினுக்கு 2 சைடு, ஹெட் ஆர் டெயில். ஒரு ரூபா காயினுக்கு 2 பக்கம் இருக்குது. அது மாதிரி ஒரு பக்கத்தை பார்க்கறது பிரைம் மினிஸ்டர் பார்த்தா இன்னொரு பக்கம் அவருக்கு புரியும். அதனால he should be very careful தான் நான் நினைக்கிறேன்மா. ஒரு விஷயம், தொடர்ந்து அந்த 6 மாத காலம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு. எல்லாருமே அந்த 6 மாத காலம் சொல்லும்போது ஏடிஎம்கேன்னு நம்மளுக்கு ஒரு கட்சி இருக்கு சார், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏடிஎம்கே நல்ல கட்சி, 25% வாங்கியிருக்காங்க. திமுக 23% வாங்கி இருக்குது. எது இருப்பினும் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய நிலைமைகள், அம்மையார் ஜெயலலிதா வரவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கையில் அந்த இரட்டை இலையும் கட்சியும் வந்துவிட்டது. நேற்று பத்திரிகைகள் மூலமாக படிப்பதன் மூலமாக 25-30 எம்எல்ஏக்கள் வெளியே வந்தார்களே, ஆனால் அது ஏடிஎம்கேக்கு கடினமாக இருக்கும். அதே மாதிரி திமுகவும் பிளவுபடும். அதை விஜய் முயல்வார், கண்டிப்பாக விஜய் அரசியல் ரீதியாக முயல்வார். விஜய்க்கு துணையாக ஆதவ் அர்ஜுனா இருப்பார். காரணம் என்னன்னு கேட்டால், செந்தில் பாலாஜிக்கு புகலிடம் தேவை. இப்பொழுது அவரே சரணாகதி அடைந்தாலும் அறையக்கூடும். நம்ம விஜயனுடைய முழு கருத்து முழுக்களும் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தேன், போதை பொருள்லாம் அணுக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் அவருடைய மனதில் கரூர் தான் ஓடிட்டு இருக்கும். அந்த கரூருக்கு இன்னும் 10 நாள் அங்க போறாரு. கரூருக்கு அங்க போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்க்க போறாரு. அதுலதான் அவருக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், பம்ப் கிடைக்கும் என்று சொல்லி பல கருத்துக்களை அடுத்த வீடியோ நான் தெரிவிக்கிறேன். தங்களுடன் இணைந்திருந்ததில் நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி. கான்பிடென்ட்டா இருங்க. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம்.